அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உறவு முறைகள் என்பது இறைவனால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய, இந்த உலகத்தில் வழங்கப்படக்கூடிய மாபெரும் கிருபைகளில் ஒன்றுதான் உறவு முறைகள் என்பது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உறவு முறை, அது நண்பர்களாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், உறவினர்களாக கூட இருக்கலாம், கணவன் மனைவியர்களுக்கு மத்தியில் இருக்கும் அன்பு பரஸ்பரங்களாக கூட இருக்கலாம். உறவு முறைகளுக்கு மத்தியில் பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இருமுகம் கொண்டவர்களும் இரட்டை நாக்குகள் கொண்டவர்களும் தான். இவர்களை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது? இருமுகங்கள் என்பது ஒருவரிடம் இல்லாததை இருப்பது போன்று வர்ணித்து பிறர்களிடம் போய் சொல்லுவது, ஒருவர் செய்யாததை செய்தது போன்று வர்ணித்து அதையும் செய்தது போன்றே பிறர்களிடம் போய் சொல்வதுதான் ஆக கெட்ட குணங்களில் ஒன்று இருமுகக்காரர்கள். தோழர் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. அபூ தாவூதிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், மன் கான லஹு வஜ்ஹானி ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் யார் இருமுகங்கள் கொண்டவர்களாக, இருமுகங்கள் உடையவர்களாக, போலி முகங்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, கான லஹு யௌமல் கியாமத்தில் லிசானானி மின் நார், நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு நெருப்பினால் ஆன 2 நாக்குகள் இருக்கும் என இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இரு உறவுகளுக்கு மத்தியில் பிரிவினைகளை ஏற்படுத்தி சந்தோஷப்படக்கூடியவன் ஷைத்தான் என்பதை மறந்து விடாதீர்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நெருப்பிலான 2 நாக்குகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுமாக இருந்தால் அது எப்படிப்பட்ட கொடிய தீய ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அப்படிப்பட்ட கொடிய தீய செயல்களை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக.